அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் 3வது வாரத்திற்குள்ளாக கடந்து வர இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையை கொண்டாடி உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது The Power of Resurrection in Our Journey. The Power of Resurrection in Our Journey. வாழ்க்கை என்னும் பயணத்திலே உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து நாம் தியானிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்க்கை என்றாலே ஒரு பயணமாக இருக்கிறது, ஒரு சிறிய காலத்தின் பயணமாக இருக்கிறது. அந்த சிறிய கால பயணத்திலே இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது எவ்வாறாக செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாளிலும் நாம் தியானிப்பதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். பொதுவாக ட்ரெக்கிங் போவது என்பது இந்த காலத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு எக்ஸ்கர்ஷனாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ட்ரெக்கிங் அப்படின்னா அந்த ஒரு பெரிய மலையில் என்ன செய்யணும், ஏறணும். அது ஒரு பெரிய ஒரு எந்தூசியாஸ்டிக்காக இருக்கும், ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். அந்த மலையை ஏறும்போது ஒரு பெரிய உற்சாகம், ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய பலன் என்ன செய்கிறது, உண்டாகிறதாக இருக்கிறது. இவ்வாறாக ஒரு பெரிய மலையிலே ஒரு அருமையான வாலிபன் என்ன செய்கிறான், இதை எப்படியாகிலும் நான் ஏற வேண்டும் என்று அவன் தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குறவனாக இருக்கிறான். மிகவும் பலன்வானாக இருக்கிறான், பயங்கர உற்சாகம் இருக்கிறது. நான் எப்படியும் மலை உச்சில் போய் என்ன செஞ்சிருவேன், சேர்ந்துருவேன் அப்படிங்கிறதான ஒரு நம்பிக்கையோடு அவன் என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் அவன் சோர்ந்து போகிறவனாக இருக்கிறான். சரீரம் அவனுக்கு என்ன செய்யலை, அவனுக்கு உதவி செய்யாமல் காணப்பட்டது. ரொம்ப டயர்டாக காணப்பட்டான், டிஸ்கரேஜாக காணப்பட்டான். நினச்சா நான் எப்படி மேலே வேற போவேன், பார்த்தா இன்னும் நான் என்ன செய்யலை, ஒரு 20% கூட என்ன செய்யலை, மேலே ஏறலையே அப்படின்ட்டு யோசித்து கொண்டு இருக்கும்போது இன்னொரு மனிதனை அவன் சந்திக்கிறவனாக இருக்கிறான். அந்த மனிதன் வந்து சொல்கிறான், ஐயா மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சேன், ஏறி பார்த்தேன், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியல, மேலே ஏற முடியலை. அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மீண்டுமாக என்ன செஞ்சானா, அவன் கடந்து வந்தவனாக இருக்கிறானா. இன்னொரு மனிதனை அவன் காணுகிறவனாக இருக்கிறான். அவன் கூடயே இன்னும் பிரயாணிக்கிறவனாக இருக்கிறான். இவனாவது 20% வந்துட்டான், ஆனால் அவன் 20% வர்றதுக்கு முன்னாடியே அவனால் என்ன செய்யலை, முடியலை. ஆனால் திரும்பி போகிறத பற்றி அவன் என்ன செய்யலை, பேசலை. அவன் சொல்கிறான், நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்வேன், எடுத்து வைப்பேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைத்து நான் எப்படியாகிலும் நான் சேர்வதற்கு என்ன செய்வேன், நான் முயற்சி எடுப்பேன் என்று சொல்கிறவனாக இருக்கிறான். 3வது நபர் வருகிறான், ஆனால் அவன் எதிர்மாறான டைரக்ஷனில் என்ன செய்கிறான், வருகிறவனாக இருக்கிறான். அவன் மேலே போய் தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து காண்கிற காட்சியை கண்டுட்டு என்ன செய்கிறான், வருகிறவனாக இருக்கிறான். அவன் சொல்கிறான், ரொம்ப கஷ்டம் மேலே போகிறது, ரொம்ப கஷ்டம் இந்த மலையை ஏறுவது. ஆனால் நீ மேலே ஏறிட்ட அப்படின்னா அங்கேருந்து பார்க்குற வியூ இருக்குல்ல, அதை போல் ஒரு வியூ எங்கேயுமே உன்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இடமாக என்ன செய்கிறது, இருக்கிறது என்று சொன்னானா. உடனே இவனும் நினச்சானா, நான் என்ன செய்கிறேன், இந்த பியூட்டிஃபுல்லான ஜேர்னிக்கு எப்படியாகிலும் போவதற்கு நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன செய்கிறேன், ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு அவன் ட்ரை பண்ணி ஏற 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 என்ன செய்கிறானா, ஏற ஆரம்பிக்கிறவனாக இருக்கிறான். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையே காணப்படுகிறது. எல்லாராலையும் வேகமாக என்ன செய்ய முடியாது, அந்த மலையை ஏற முடியாது. சிலர் அந்த மலையை ஏறுவதற்கு முன்பதாகவே என்ன செய்கிறாங்க, விட்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் சிலர் படிப்படியாக ஏறி 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 அந்த மலையை ஏறி பார்க்கும்போது இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்குது, அந்த ஒரு உற்சாகம் இருக்குது, அந்த ஒரு பலன் இருக்குது, அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குது என்கிறதை அறிந்து கொண்டு அதற்கு நேராக தங்களுடைய பிரயாணத்தை என்ன செய்கிறார்கள், நோக்கி கொண்டு போகிறவர்களாக இருக்கிறாங்க. நாமும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நேராக அந்த பிரயாணிப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அப்படி நாம் பிரயாணிக்கும் போது தேவன் என்ன சொல்கிறார் என்றால், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்மோடு கூட என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ட்ரெக்கிங் போகிறவங்க நல்ல தண்ணியை வச்சுக்கிடுவாங்க, பேக் வச்சுக்கிடுவாங்க. இன்னுமாக அவர்கள் சாப்பிடுவதற்கு லைட்டான ஆகாரம், ஹெல்தியான ஒரு ஃபுட்டெல்லாம் என்ன செஞ்சுக்கிடுவாங்க, வச்சுக்கிடுவாங்க. ஆனால் நாம் பிரயாணிப்பதற்கு தேவன் என்ன கூறுகிறார் என்றால், இந்த பிரயாணத்திலே எந்த இயேசுவானவரை மரித்தோரிலிருந்து தேவன் உயிர்த்தெழ பண்ணினாரோ அந்த வல்லமையினாலே நம்மை அவர் பிரயாணிக்க பண்ணுவதற்கும் நாம் அந்த ஸ்தலத்திற்கு போகும்படியாக அந்த மலையை தாண்டும்படியான பாக்கியத்தை தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான வேத பகுதியானது வாசிக்கிட்ட முதலாவது வேத பகுதி 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
முதல் 7 வசனங்களை வைத்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் ராஜாக்களுடைய காலங்களாக என்ன செய்கிறது இருக்கிறது. பொதுவாக இந்த 2 ராஜாக்களுடைய முதல் பகுதியிலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வருவீங்க அப்படின்னா அதிக முக்கியத்துவம் தீர்க்கதரிசிகளுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 பிரதானமான தீர்க்கதரிசிகள் இந்த முதல் 7-8 அதிகாரத்துல வருகிறவர்களாக இருக்கிறாங்க. யாரெல்லாம் வாரா? முதலாவது எலியா, இன்னொன்னு எலிசா. எலியா யாராக இருக்கிறாரு? தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அவருக்கு பின் வருகிற தீர்க்கதரிசி தான் இந்த எலிசா தீர்க்கதரிசியாக காணப்படுகிறாரு. இந்த 2ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டிலே, கிறிஸ்துக்கு முன் 9ஆம் நூற்றாண்டிலே எலிசா தீர்க்கதரிசி காணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த ஆகாப் தீர்க்கதரிசிக்கு பின்பதாக ஜெஹோராம் என்கிறதான ராஜாவுக்கு கீழாக வேலை செய்கிறதான தீர்க்கதரிசியாக இவர் என்ன செய்கிறார், செயல்படுகிறவராக இருக்கிறார். நீங்க கொஞ்சம் உங்க வேதாகமத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாமான் என்கிறதான சிரியாவினுடைய ஒரு படைத்தலைவனை குறித்து நாம் என்ன செய்கிறோம். நாமான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? குஷ்டரோகம் பிடித்தவனாக இருக்கிறான். அதே 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம் எடுத்தவர்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி போதும் என்ன சூழ்நிலையாக இருக்கிறது என்றால் ஒரு யுத்த சூழ்நிலையாகவே என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 5ஆம் அதிகாரத்திலையும் சீரியாவின் படைத்தலைவன் வருகிறான். இந்த 6ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்திற்கு பின்பதாகவும் சீரியாவுக்கும் இஸ்ரவேல் தேசத்திற்கும் வருகிறதான ஒரு யுத்தம், ஒரு போர், ஒரு பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, பாடு நிறைந்த ஒரு நேரம், இது எல்லாம் என்ன செய்கிறது, சூழ்ந்து கொண்டு இருக்கிற மத்தியிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தை மட்டும் நீங்க வாசிங்க அப்படின்னா ஒரு நல்ல பேசேஜாக, சிம்பிளான பேசேஜாக என்ன செய்யும் தோணும். ஆனா 5வது அதிகாரத்தையும் 6வது அதிகாரம் அதற்கு பின்பதாக தொடர்ந்து வாசிங்க அப்படின்னா ஏன் இந்த பேசேஜ் இங்க வைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக, இவ்வளவு எளிமையான காரியம் எதற்காக இங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக வரும். என்ன நடக்கிறது இங்க? தீர்க்கதரிசிகளினுடைய குழுவினர்கள், இந்த தீர்க்கதரிசியினுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, இணைகிறவர்களாக இருக்கிறாங்க. சன்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ், புத்திரர்கள் இணைங்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த தீர்க்க தரிசனத்தின் வரங்கள் பெருகி கொண்டே இருக்கிறதாக இருக்கிறது. அவர்களுக்கு இருக்கிறதான இடம் என்ன செய்கிறது, பத்தாமல் போகிறதாக இருக்கிறது. ஆகவே யோர்தானுக்கு அக்கறையில் என்ன செய்கிறாங்க, நாங்கள் போய் என்ன செய்வோம், தங்குவோம், நாங்கள் எல்கைகளை விரிதாக்குவோம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. அப்படி அங்கே போகும்போது என்ன செய்கிறாங்க, ஒரு ஆக்ஸ் எடுத்து அவங்க நல்ல வுட்டெல்லாம் என்ன செய்கிறாங்க, வெட்டுறவர்களாக இருக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு ஆக்ஸ் என்ன செஞ்சிருது, தண்ணிக்குள்ளே போய் என்ன செஞ்சிருது, புரியுதா, என்ன ஆகுது, தண்ணிக்குள்ள விழுந்துருது. அப்போ விழும்போது ஐயோ நான் என்ன செஞ்சுட்டு விழுந்துட்டேன் அப்படின்ட்டு என்ன செய்கிறான், கேட்கிறவனாக இருக்கிறான். இப்போ எலிசா தீர்க்கதரிசி வருகிறாரு, எங்க விழுந்துச்சு அப்படிங்கிறாரு. அங்க ஒரு அற்புதம் உண்டாகுது. மீண்டுமாக அந்த உடைந்து போனதான அந்த கோடாரியானது அந்த என்ன செய்கிறது, அவருக்கு மீண்டும் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஒரு சிம்பிளான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஆனால் இந்த நிகழ்வை வைத்துதான் இந்த தேவனுடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை எப்படியாக காணப்படுகிறது என்கிறதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது காரியமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-2வது வசனம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடனே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. தொடர். நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்றாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்களுக்கு என்ன உண்டாகிறது, நெருக்கம் என்ன செய்கிறது. நெருக்கம் அப்படின்னா என்னது, எது நிமித்தமாக நெருக்கம் உண்டாகுது? நெருக்கம் எப்போ உண்டாகும்? எங்கே பெருக்கம் இருக்குதோ அங்கே தான் என்ன உண்டாகும், எங்கே எக்ஸ்பேன்ஷன் இருக்குதோ அங்கே தான் என்ன உண்டாகிறதாக இருக்கிறது. அப்போ இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அல்லது த ஸ்கூல்ஸ் ஆஃப் த ப்ராஃபிட், அன்னைக்கு ப்ராஃபிட் ஒருத்தங்க இருந்தாங்க. ஒரு மனிதனிடத்துல தேவன் என்ன செய்கிறார், நேரடியாக பேசுகிறவராக இருக்கிறார். அவருக்கு கீழாக அநேக புத்திரர்கள் என்ன செய்கிறாங்க, காணப்படுகிறாங்க. அதுதான் இந்த ஸ்கூல்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஒருவேளை நம்மளுடைய இந்திய கலாச்சாரத்தின்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு சிஷ்யா அப்படின்ட்டு என்ன செய்வாங்க
சொல்லுவாங்க. ஒரு குரு இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே யார் இருப்பா? டிசைபிள், சிஷ்யாஸ் என்ன செய்வாங்க? இருக்கிறவர்களாக இருப்பாங்க. குரு எப்படி ஞானவானாக இருக்கிறானோ அந்த ஞானத்தை எல்லாம் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அவருடைய சீஷர்களுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு முறைமையாக என்ன செய்கிறது? காணப்படுகிறது. இந்த தீர்க்கதரிசிகளின் வரமும் அப்படிப்பட்டதாக காணப்படுகிறது. இந்த எலிஷா என்கிறதான தீர்க்கதரிசி எலியாவினுடைய தீர்க்க தரிசன வரத்தின் 2 பங்கை என்ன செய்திருக்கிறார்? பெற்றவராக இருக்கிறார். ஆகவே இவரோடு கூட அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இணைந்து இந்த தேவனை குறித்து அறியும்படியாக காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஆகவே இந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள், the schools of the prophets, the prophecy, இது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பெருகிக்கிட்டே காணப்படுகிறதாக இருக்கிறது. அந்த பெருக்கத்தின் நிமித்தமாக அவர்களுக்குள்ளாக தங்குவதற்கு, அவர்களுக்குள்ளாக காணப்படுவதற்கு அங்கே ஒரு நெருக்கம் என்ன செய்கிறது? ஏற்படுகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஆதி திருச்சபையில் பார்த்தீங்கன்னாலும் அதே போல தான் என்ன செய்யும்? நடக்கும். ஆக்ஸ் சாப்டர் 2 verse 41 to 47 பார்க்கும்போது ஆதி திருச்சபையில் ஜனங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க? திருச்சபையில் சேர்க்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. 3000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறாங்க, 5000 பேர் ஞானஸ்தானம் பெறுகிறாங்க, 8000 பேர் வருகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக திருச்சபை பெருக 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 அந்த திருச்சபைக்கு இடம் வாங்கும்படியாக பலவிதமான காரியங்களை அவர்கள் என்ன செய்கிறாங்க? செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதே போல தான் இங்கேயும் என்ன நடக்குது என்றால், இந்த எலிஷா என்கிறதான இந்த தீர்க்கதரிசிகளின் வம்சத்தின் வழியாக வந்து இங்கே அநேக தீர்க்கதரிசிகள் கூடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ சொல்லுகிறாங்க, நாங்கள் என்ன செய்கிறோம்? இங்கே இருக்கிறதுக்கு எங்களுக்கு கடினமாக இருக்கு, ஆகவே நாங்கள் யோர்தானுக்கு அக்கறைகளை போய் என்ன செய்கிறோம்? இருக்கோம் அப்படிங்காங்க. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட என்ன செய்தான்? போனான். முதலாவது காரியம், உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட வருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் நம்மோடு கூட காணப்படுகிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஒரு ரிக்வெஸ்ட் பிரசன்ட் பண்ணப்படுகிறது. என்னவென்றால், நீர் தயவு செய்து உம்முடைய அடியானோர் கூட என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். ப்ளீஸ் கம் வித் அஸ் அப்படின்ட்டு தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவர் என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது எதை குறிக்கிறதாக இருக்கிறது? இவர்கள் தேவனுடைய மனிதனின் வார்த்தையை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவர்களிடத்துல அநேக விதமான வல்லமைகள் இருந்தும் தேவனுடைய தயவை எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். எலிசாவை அழைக்கிறார்கள். என்னால் எலிசா என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நேர்வழியாக தலைமைத்துவத்தை எடுத்து இவர்களை என்ன செய்கிறார்? நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த உயிர்த்தெழுதல் ஆனது முதலாவது தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நமக்கு நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் மோசே தேவனை பார்த்து சொல்லுகிறார், நீர் எங்களோடு கூட என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். நீர் எங்களோடு கூட வர வேண்டும். அதற்கு அவர் இந்த 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக என்ன செய்யும்? செல்லும். நான் உனக்கு என்ன செய்கிறேன்? இளைப்பாறுதலை தருவேன். உனக்கு போக வேண்டிய இடத்திற்குள்ளாக நான் உன்னை கொண்டு சேர்ப்பேன், நான் உன்னோடு கூட பிரயாணிப்பேன் என்று தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார். அந்த வாக்கு பண்ணுகிற தேவன் அந்த உயிர்த்தெழுதல் நிமித்தமாக நமக்கு ஒரு நிச்சயத்தை தருகிறார். என்னவென்றால், அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக என்ன செய்கிறது? செல்கிறதாக இருக்கிறது. 2வது காரியமாக, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தேவன் நம்மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை காண்பிக்கிறதாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 Kings chapter 6 verse 5. ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வெட்டு விழுதுகையில் கோடாரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். இப்போ என்ன நடக்குது அங்கே? இப்போ என்ன நடக்குது அங்கே? என்ன செய்கிறது? நல்ல மரத்தை என்ன செய்கிறாங்க? வெட்டி கூடாரம் போடுறதுக்கு என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. அப்போ அந்த மரத்தை, அந்த உத்திரத்தை அவர்கள் வெட்டும்போது வெட்டுறதுக்கு பயன்படுத்துகிறது தான் என்னது? ஆக்ஸ். என்னது பயன்படுத்துகிறாங்க? ஆக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? ஓங்கி அந்த ஆக்ஸ் என்ன செய்கிறான்? அடிக்கிறான்.
அடிச்சுட்டு அவன் கையை தூக்குறான். அந்த ஆக்ஸில் இருக்கிறதான அந்த அயன் ராட் என்ன செய்கிறது, அது தவறி எங்கே போய் விழுகிறது, எங்கே போய் விழுகிறது, தண்ணிக்குள்ளே போய் என்ன செய்கிறது, விழுகிறது. அது விழுந்த உடனே அவன் கத்துகிறவனாக இருக்கிறான், ஐயோ என் ஆண்டவனே, அது எப்படி வாங்கப்பட்டது, இரவல். அப்படின்னா என்னது, அது கடனாக என்ன செய்யப்பட்டது, கடனாக என்ன செய்யப்பட்டது, வாங்கப்பட்டதாக என்ன செய்கிறது இருக்கிறது. ஒரு சின்ன ஆக்ஸ், என்ன ஆக்ஸ், ஒரு சின்ன ஆக்ஸாக இருக்கிறது. இருப்பினும் அந்த சின்ன ஆக்ஸ் ஆனது எல்லா நபர்களிடத்துல இருக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. நீங்கள் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19லேருந்து 22வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆக்ஸாக இருக்கட்டும், கோடாரியாக இருக்கட்டும், இன்னுமாக யுத்தத்திற்கு பயன்படுத்துகிற ஈட்டிகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் ஷாப் பண்ணுவதற்கு இந்த இஸ்ரவேல் தேசத்தில் யாரும் இல்லை. ஆகவே அவர்கள் பிலிஸ்தர் இடத்துல போய் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, தங்களுடைய வாறுகளை எல்லாவற்றையும் தீட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதே 1 சாமுவேல நீங்க தொடர்ந்து வரும்போது இந்த தாவீது வந்து கோலியாத்துக்கு முன்பாக என்ன செய்கிறான், நிற்கிறவனாக இருக்கிறான். அப்போ சவுல் ராஜா சொல்கிறாரு, யுத்த கலயத்துல போடப்பட வேண்டியதான எல்லா வஸ்துக்களை நீங்க என்ன செய்யுங்க, போடுங்க அப்படின்ட்டு அழகான நல்ல யுத்தத்திற்கான கலை எல்லாம் என்ன செய்கிறான், அவனுக்கு தருகிறான். கத்தி என்ன செய்கிறான், தருகிறான், எல்லாவற்றையும் தருகிறான். ஆனா தாவீதோ என்ன சொல்கிறவனாக இருக்கிறான் என்றால், நான் கரடியையும் நான் சிங்கத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நான் சிங்கத்தின் வாயை என்ன செஞ்சிருக்கிறேன், எதை வச்சு, எதை வச்சு, எதை வச்சு, கத்தியை வச்சா, ஈட்டியை வச்சா, இல்லட்டா ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சா, இல்லை, நான் என்னுடைய கையை வைத்து அல்லது அவன் இடத்துல அந்த இடத்துல காணப்பட்ட ஆயுதத்தை வைத்து அவன் என்ன செய்தவனாக இருக்கிறான். எந்த ஒரு ஸ்பெஷலான ஆயுதம் அவன்கிட்ட இல்லவே இல்லை. there was no special instruments or there were no special weapons. ஆகவே இது ரொம்ப ஒரு விலையேற பெற்றதான ஒரு காரியமாக என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. அங்கே அந்த விலையேற பெற்றது ஒரு புறத்தில் இருக்க, இன்னொரு புறத்தில் அது கடன் வாங்கப்பட்டதான ஒரு காரியமாகவும் என்ன செய்கிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. கடன் வாங்கப்பட்ட ஒரு காரியமாக என்ன செய்கிறது, கோடாரியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்போ அந்த கடனை திருப்ப முடியலை அப்படின்னா இந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் கடனாளியாக என்ன செஞ்சிருவான், மாறி போயிடுவான். இந்த கடனாளியாக மாறி போய் இந்த கடனை தீர்ப்பதற்கு அவன் பல காரியத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்கும், செய்யும்படியாக அவன் தள்ளப்படுகிறவனாக காணப்படுவான். நீங்க 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தை இதுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா, கேயாசி என்கிறதான ஒரு தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். அந்த கேயாசிக்கு என்ன ஆசை வந்துட்டு அப்படின்னா, நாமான் சொல்லுகிறாரு, ஏதாவது வேணா என்கிட்ட என்ன செஞ்சுக்கோ, வாங்கிக்கொண்டு சொல்லும்போது இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்றா, எனக்கு எதுவுமே வேண்டான்ட்டு சொல்றாரு. ஆனா கேயாசி பார்க்கிறா, இந்த முதலாளி கூட இருந்தால் எனக்கு எதுவும் என்ன செய்யாது, கிடைக்காது, நான் கொஞ்சம் பணத்தை எப்படியாவது வாங்குறதுக்கு என்ன செய்கிறேன், போகணும் அப்படின்ட்டு அவன் பின்னாக போய் அந்த பணத்தை என்ன செய்கிறவனாக இருக்கிறான், வாங்குறவனாக இருக்கிறான். அதே போல தான் இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் பேராசையினாலே பணத்தை வாங்குறவனாக இருக்கிறான். இங்கே கோடாரியை தொலைத்து இருக்கிறதான இந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் ஒரு கடன் வாங்கியாக மாறி நாளைக்கு அந்த கடனை தீர்க்கும்படியாக அவனும் என்ன செய்யலாம், பணத்திற்கு பின்பதாக ஓடுகிறதான ஒரு சூழ்நிலை என்ன செய்யலாம், ஏற்படுகிற நிலைமையாகவும் என்ன செய்யலாம், காணப்படுகிற ஒரு நிலைமையாக காணப்படலாம். அவன் அப்போ கத்துக்கிறான், ஆண்டவரே நான் என்ன செஞ்சேன், இதை நான் ஒரு கடனுக்காக நான் வாங்கினேனே, இங்கே இந்த கோடாரியை நான் கொண்டு இந்த வுட்டை இந்த இல்லத்தை நான் இருக்கும்படியாக ஸ்தலத்தை பண்ணும்படியாக மாத்திரமே நான் வந்தேனே அப்படின்ட்டு என்ன செய்கிறான், சொல்லுகிறவனாக இருக்கிறான். அதற்கு எலிசா உடனடியாக பதில் கொடுக்கிறவனாக என்ன செய்கிறான், காணப்படுகிறவனாக இருக்கிறான். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அநேக சிறிய சிறிய காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களானது நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ வேல்யூபிளான காரியம் அப்படின்ட்டு, நமக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளோ ப்ரெஷியஸான ஒரு காரியம் அப்படின்ட்டு. அந்த ப்ரெஷியஸான காரியங்கள் மற்றவர்களுக்கு அது என்ன செய்யாது, தெரியப்படாது. ஆனால் தேவன் அந்த சிறிய காரியத்தையும் நாம் எவ்வளோ வேல்யூ கொடுத்து வைத்திருக்கிறோமோ அதை குறித்து அவர் கரிசனை உள்ளவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல 10 பவுனுக்கு செயினை போட்டாலும் அந்த கஷ்டத்தில் ஒரு பவுனுக்கு மோதிரம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப நமக்கு என்னதாக இருக்கும், மெமரபிளா, அப்படிதானே, மெமரபிளா. அது தொலைஞ்சிட்டு அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே ஓடாது, ஒன்றுமே ஓடாது. அதை தொலையும் போது பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, சின்ன மோதிரம் தானே, போனா போட்டும், இது மனிதர்கள் கூறுவாங்க. ஆனால் தேவன் ஒருபோது என்ன செய்கிறவர் இல்லை, அப்படி சொல்லுகிறவரே
இருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம்மீது கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். இதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிறதான சகோதர சகோதரிகளை குறித்து நாம் நன்றாக தெரிந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். லாசரு மரித்து போயிட்டான், 3 நாள் ஆயிட்டு இயேசு கிறிஸ்துவானவர் அங்க வருகிறாரு. வரும்போது மார்த்தாள் போய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ இங்க இருந்தீர் என்றால், நீங்க இங்க இருந்தீங்க என்றால் இது என்ன செஞ்சிருக்காது, நீங்க இருந்தீங்க என்றால் இது என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. அங்கதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா என்ன செய்கிறேன். நான் இங்க இல்லை நீ நினைக்க பத்தியா, அதுதான் எனது தவறு. நான் தூரத்துல இருந்தேன், ஆகவே என்னால ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நீ நினைக்கியா? இல்லை, நான் எங்க இருந்தாலும் நான் உன் மீது கண்ணை வைத்து என்ன செய்கிறவனாக இருக்கிறேன், கரிசனை கொள்ளுகிறவனாக என்ன செய்கிறேன், காணப்படுகிறவனாக இருக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவன் எவ்வளவு தூரத்துல இருக்கா நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனா இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆனது அவர் நம் மீது கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்கிறதை நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கிறது. மரித்து போனவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், 3 நாளைக்கு பின்பதாக உயிர்த்தெழ பண்ண முடியும் என்றால், அவர் எந்த விதமான அற்புதங்களையும் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா. என்ன அற்புதத்தை இங்க செய்கிறாரு? 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திற்கு வரலாம். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை எங்கே எறிந்து. இப்ப என்ன நடக்குது அங்க என்ன நடக்கு? அவன் கொம்பை என்ன செய்கிறான், வெட்டுறான். வெட்டி அந்த இடத்துல என்ன செய்கிறான், போடுகிறான். போட்ட உடனே என்ன நடக்குது? இரும்பு என்னது, இரும்பு வந்து மிதக்குமா? அயன் வந்து ஃப்ளோட் ஆகுமா? இரும்பு வந்து மிதக்கிறதுக்கான தன்மை ஏதாவது இருக்குதா? இல்லை, இரும்புக்கு மிதக்கிற தன்மை இல்லை. ஆனால் தேவனுடைய தயவு உள்ள வந்துட்டு அப்படின்னா, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை வந்துட்டு அப்படின்னா, அந்த இரும்பு கூட மிதக்கும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசை கோலை கொண்டு என்ன செய்கிறான், காண்பித்து 2 சிவந்த சமுத்திரத்தை அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், 2ஆக. எதுல வல்லமை இருக்கு? அந்த கோல்லையா, ஆண்டவருடைய வார்த்தையிலையா? இங்க என்ன செய்கிறவனாக இருக்கிறான், ஒரு அழகான ஒரு கொம்பை வெட்டி அவன் என்ன செய்கிறான், அதுல கொம்பு எதுல பண்ணப்பட்டிருக்கிறது, கொம்பு என்ன எதுல பண்ணப்பட்டிருக்கிறது, மரத்தின் கிளையில என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மரத்தின் கிளையில அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, பண்ணப்பட்டிருக்கிறது. அதே மரத்தின் அந்த கிளையில தான், அதே மரத்தை தான் சிலுவை அடையாளமாக இயேசு கிறிஸ்துவானவர் சுமந்து அதில் மரித்து உயிரோடு எழும்பி அதனுடைய வல்லமை நிமித்தமாக அவர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆங்கிலத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது, இட் இஸ் கால்ட் ஆஸ் த சஸ்பென்ஷன் ஆஃப் நேச்சுரல் லா பை டிவைன் பவர். அப்படின்னா என்னது? அந்த இரும்புக்கு தன்மையானது தண்ணிக்குள்ளாக தான் என்ன செய்யணும், அந்த இரும்பு அதற்காக தான் பண்ணப்பட்டிருக்கிறது. கீழே என்ன இருக்கிறது, லா ஆஃப் கிராவிட்டி என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அந்த ஈர்ப்பு தன்மையானது கீழே அதை என்ன செய்கிறது, இழுக்கிறதாக இருக்கிறது. ஆனால் எப்பொழுது இந்த வல்லமையானது செயல்படுகிறதோ, அந்த வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த ஈர்ப்பு தன்மையும் மாறுகிறதற்கு தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், கிருபை தருகிறவராக. It defiles, it breaks the law, it breaks the law of the nature, it breaks the law of the nature and it turns up. அங்க இப்போ மேலே வந்து இப்போ என்ன செய்கிறது, மிதக்கிறதை அவன் என்ன செய்கிறவனாக இருக்கிறான், காணுகிறவனாக இருக்கிறான். தேவன் செய்கிற அற்புதமும் அவ்வாறாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. கண்ணு தெரியாத ஒரு குருடை வருகிறான், இயேசு கிறிஸ்துவான் ஒரு சொல்கிறார், இந்த மணல்ல என்ன செஞ்சுக்கோ, உன் எச்சை என்ன செஞ்சுக்கோ, அதை அழகாக மிக்ஸ் பண்ணி உன் கண்ணில் வைத்து சிலோவாமில் போய் என்ன செய், சிலோவாமில் போய் என்ன செய். அங்கே என்ன உண்டாயிட்டு, கண் பார்வை என்ன செய்தது, வந்ததாக காணப்பட்டது. மோசை குறித்து ஏற்கனவே சொன்ன அதே 2 ராஜாக்கள் நீங்க முன்பகுதியில் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விதவை காணப்படுகிறவராக இருக்கிறார். அந்த விதவை என்ன செய்கிறாள், அவள்கிட்ட இருக்கிறதான எண்ணெயும் மாவும் என்ன ஆகாம இருக்கு, வத்தாம என்ன செய்கிறது, காணப்படுகிறது. 5 அப்பம் 2 மீனை கொண்டு போறாங்க, அது 5000 பேருக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய வல்லமை செயல்படும் போது, தேவனுடைய வல்லமை செயல்படும் போது அது எல்லாவற்றையும் நமக்கு மாற்றுகிறதாக என்ன செய்கிறது இருக்கிறது. அதிலே தேவன் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவர் நம் மீது கரிசனை உள்ள தேவனாக என்ன செய்கிறார்
இருக்கிறார். எனக்கு முக்கியமான காரியம், எனக்கு ப்ரெஷியஸான காரியம், எனக்கு ரொம்ப தேவையான காரியத்தில் ஒருவேளை உலகத்தார் புரிந்து கொள்ள முடியாது என்றாலும் என் தேவன் புரிந்து கொண்டு அந்த காரியங்களிலே வேண்டியதான அற்புதத்தை தேவன் செய்வதற்கு வல்லவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். மூன்றாவது காரியமாக 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதை எடுத்துக்கொள் என்றான், அப்படியே அவன் கையை நீட்டி. இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்விதான், என்ன அப்படின்னா, இந்த பாருங்க, அந்த அயன் இருக்குல்ல, அந்த அயனுக்கான அந்த கோடாரிக்கான தன்மை எப்படியாக இருக்கிறது? அது நேர தண்ணிக்குள்ளாக என்ன செய்யணும்? போகணும். அப்படி தானே? தண்ணிக்குள்ளாக போகணும். அங்கே ஒரு என்ன நடக்குது? ஒரு அற்புதம் நடக்குது. அந்த அற்புதத்தின் நிமித்தமாக இப்போ என்ன செய்கிறது? எங்கே மிதக்குது? தண்ணி. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னா, தண்ணீர் வேற வந்த இடத்துல நேர கையில் வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்ல. நேர கையில் வந்திருந்தா, நேர பேக் டு அந்த கோடாரிக்குள்ள அந்த ராட்ல வந்து அப்படியே நின்று இருந்தா எப்படி இருந்திருக்கும்? நான் சொல்ற புரியுதா? நிறைய நேரங்களில் நம்ம சிரிக்கும் ஒருவேளை, ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம இப்படி தான் ஆசைப்படுறோம். ஆண்டவர் அற்புதம் செஞ்சால் எப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கும் அப்படின்னா, ஆண்டவர் மேஜிக் செய்யணும்ன்ட்டு என்ன செய்கிறோம் நம்ம? அப்போ எங்கேருந்து? கீழேருந்து. இது கார்ட்டூனில் என்ன செஞ்சுருப்போம்? பார்த்துருப்போம். கீழே இருக்கிறதான அந்த கோடாரி அப்படியே நேர மேலே வந்து அப்படியே பவுன்ஸ் ஆகி நேராக இங்கே வந்து என்ன செஞ்சிடறோம்? அற்புதம்னா அப்படி தான் என்ன செய்யணும்? இல்லை. ஆனால் அங்கே என்ன நடக்குது பாருங்க. தேவனுடைய மனுஷர் அவனை பார்த்து சொல்லுகிறாரு, அதை எடுத்து கொள், அதை எடுத்து கொள். இந்த உயிர்த்தள்ளலின் வல்லமை நமக்கு தேவன் செய்கிற அற்புதத்தையும் மீட்பையும் செயல்பாடு செய்யும்படியான பலத்தை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The resurrection helps us to do the restoration in action. அந்த ரிஸ்டோரேஷன், அந்த மீட்பை, அந்த விடுதலையை, அந்த அற்புதத்தை தேவன் செய்யும்போது அதை பயன்படுத்தும்படியாக செயல்படுத்தும்படியான பலத்தையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். ஒரு விபத்து நடக்குது. அந்த விபத்து நடக்கும்போது காலின் எலும்பு என்ன செய்கிறது? முறிந்து போகிறதாக இருக்கிறது. போன் என்ன செஞ்சிருது? உடைஞ்சிருது. போன் உடைஞ்சிட்டு அப்படின்னா டாக்டர் என்ன செய்யணும்? அதை சர்ஜரி பண்ணால் தான் அதை என்ன செய்ய முடியும்? சேர்க்க முடியும். டாக்டர் சர்ஜரி பண்ணிட்டாரு. சர்ஜரி பண்ணிவிட்டு இப்போ சொல்லிட்டாரு, இந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன செஞ்சுட்டு முடிஞ்சிட்டு. ஆனால் அடுத்த காரியமாக சொல்கிறாரு, 2 வாரம் என்ன செய்யணும்? நீங்கள் பெட் ரெஸ்ட் என்ன செய்யணும்? எடுக்கணும். அதுக்கு பிறகு 2 வாரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? ட்ரை பண்ணணும். அதுக்கு பிறகு 2 வாரம் கழித்து நீங்கள் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக என்ன செய்யணும்? அல்லது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இல்லை, நான் பெட்டிலே படுத்து கிடந்துட்டு சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஏதாவது பயனுண்டா? ஏதாவது பயனுண்டா? இந்த உயிர்த்தெழுதலும் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், தேவன் அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை காத்து கொள்ளும்படியாக அந்த வல்லமையை நம்மோடு செயல்படுத்தும்படியான பாக்கியத்தை தேவன் என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். நம்ம அழகாக எல்லா டைமும் அந்த ரெட் சி கதையை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். மோசே போனார், அந்த கோலை எடுத்து என்ன செஞ்சார்? நீட்டினார். நீட்டினோன்னா அது 2ஆக என்ன செஞ்சிச்சு? 2ஆக என்ன செஞ்சிச்சு? இன்னைக்கு ஒருவேளை மோசே இங்கே இருந்தாங்க, இங்கே நம்ம பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறதான ஒரு கடலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு இப்படியாக கோலை நீட்டு காண்பித்து அதை 2ஆக பிரித்து, வாங்க ஜனங்களே நம்ம என்ன செய்வோம்? நடப்போம் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா யாருமே என்ன செய்ய மாட்டோம். நீங்கள் நடப்பீங்களா? நீங்கள் நடப்பீங்களா? நான் கொஞ்சம் சந்தேகமாக தான் என்ன செய்வேன். முதல்ல என்ன செய்யுங்க, போங்க நான் பார்த்துக்கிட்றேன். பார்த்துட்டு அதுக்கு பிறகு வேணால் என்ன செய்வோம். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், இப்படியே பார்த்து 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 இப்படியே நம்ம வெயிட் பண்ணி 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 அந்த வல்லமையினுடைய மகத்துவத்தை நாம் இழந்து போகிறவர்களாக என்ன செய்கிறோம்? காணப்படுகிறோம். தேவன் மீட்கவே பட முடியாத நம்மை அவருடைய திரு சமூகத்திற்குள்ளாக நம்மை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்த தேவன் தொடர்ந்து வளருவதற்கும் அவர் வல்லமை என்ன செய்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். கிருபை இலவசமாக தான் இருக்கிறது. ஆனால் அந்த கிருபையை கொண்டு வேண்டியதான விசுவாசத்தில் வளர வேண்டியது நம்மளுடைய கடமையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. வளரா விட்டோம் என்றால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையும் வீணாக என்ன செய்கிறது? போகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படிக்கும்
அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவோடு கூட நாமும் புதிதான ஜீவனுக்குள்ளாக நடத்து கொள்ளும்படிக்கு நமக்கு என்ன செய்கிறார் தேவன்? வல்லமை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நமக்கு என்ன செய்கிறார் தேவன்? வல்லமை தருகிறவராக இருக்கிறாரு. அற்புதத்தை செய்தார், தெரிந்து கொண்டார், அடையாளத்தை தந்தார், அவருடைய மந்தைக்குள்ளாக சேர்த்து கொண்டு இப்போ சொல்றாரு, நீங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, போய் உலகத்திற்குள்ளாக வாழுங்க, உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள்ளாக இருக்கு அப்படின்ட்டு. அப்படி அவர் சொல்லும்போது அந்த வல்லமையோடு வாழ்வதற்கான பலனை தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை என்கிற பிரயாணத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலின் நிமித்தமாக அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் நம்மோடு கூட என்ன செய்கிறது? காணப்படுகிறதாக இருக்கிறது. அவர் எப்பொழுதும் நம் மீது கரிசனை உள்ளவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். அவர் கரிசனை கொள்ளுகிற தேவனாக இருக்கிறபடினாலே நம்மளுடைய வாழ்க்கையில பெரிதான அற்புதங்களை, நடக்காத நிகழ்வுகளை நம் இடத்துல செய்கிறவராக இருக்கிறார். அப்படி செய்து அந்த வல்லமையை கொண்டு நாம் தொடர்ந்து இன்னும் வளர்ந்து பெருகும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். தாமஸ் எடிசனை குறித்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர் தான் என்ன செய்தார்? பல்பை என்ன செய்தார்? எலக்ட்ரிசிட்டி பல்பை என்ன செய்தார்? அவர் கண்டுபிடித்தவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கும் அவரை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த கண்டுபிடித்த அந்த பல்பு நிமித்தமாக நம்ம யாரை ஞாபகம் வச்சிருக்கிறோம்? தாமஸ் எடிசனை நம்ம ஞாபகம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த ஒரு பல்புக்கு முன்பதாக 10,000 பல்பு எனக்கு என்ன செஞ்சிச்சு? ஃபெயில் ஆக. Before that one time, I have failed more than 10,000 times. I have failed over 10,000 times அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறாரு, I have not failed. I have just found 10,000 way that won't work. அநேக நேரங்களில் நம்மளுடைய பலன், நம்மளுடைய பிரயாசம், நம்மளுடைய திட்டம், நம்மளுடைய பலவிதமான செயல்பாட்டுக்குள்ளாக நாம் காணப்பட்டு உலகத்திற்குள்ளாக பிரயாணிக்கும் போது நாமும் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? ஃபெயில் ஆகி போகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக இந்த ஃபெயிலான நம்மை தான் அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நடத்தி ஒவ்வொரு காரியத்தை குறித்து கரிசனை உள்ளவராக இருந்து தேவன் கொடுத்திருக்கிற மீட்பை அவருக்காக செயல்படுத்தும்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டபடினாலே தான் நாம் கிறிஸ்துவினுடைய மந்தைக்குள்ளாக காக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து அந்த வல்லமை நம்மை வழிநடத்தி, அவருக்குள்ளாக நம்மை காத்து, அவருக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி, வேண்டியதான எல்லா விதமான தேவைகளை தேவன் சந்தித்தருளி ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாக நாம் வளர்வ பாக்கியத்தை தேவன் என்ன செய்வாராக? தந்தருள்வாராக. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ரெசரெக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக எதெல்லாம் வேலை செய்யாதுன்னு கூட நமக்கு என்ன செய்கிறது? தேவன் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான் செயல்படுகிறது. அது என்னவென்றால் ஹிஸ் பவர் ஆஃப் ரெசரெக்ஷன். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நிமித்தமாக புது வாழ்க்கைக்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த புது வாழ்க்கையில் என்னென்றும் வாழும்படியான பாக்கியத்தை தேவன் தொடர்ந்து நாம் யாவருக்கும் தந்தருளி வழி நடத்துவாராக. தேவன் நாம இந்த திருவார்த்தை ஆசீர்வதிப்பாராக.